Tamil Nadu 360 News. மறைந்த திரைக்கதை மன்னன் எம்ஜிஆரின் கலையுலக வாரிசு கே. பாக்யராஜின் அசாத்திய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று சொன்னாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் ஒரே பெயர் கே. பாக்யராஜ். ஒரு சாதாரண மனிதனாக திரையுலகில் நுழைந்து இன்று திரைக்கதை எழுத நினைக்கும் பல 100 இயக்குனர்களுக்கும் ஒரு பாடப்புத்தகமாக விளங்கிய கே. பாக்யராஜ் அவர்களின் ஆரம்பகால சாதனைகள் முதல் அவரது மறைவு மற்றும் இறுதிச் சடங்கு வரையிலான அசாத்திய சரித்திர தொகுப்பு இதோ. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் கிருஷ்ணசாமி மற்றும் அமராவதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தார் பாக்யராஜ். தனது தந்தை கிருஷ்ணசாமி அவர்களின் பெயரின் முதலெழுத்தான கே என்ற எழுத்தை அடைமொழியாக கொண்டு தமிழ் சினிமாவில் வலம் வந்த இவருக்கு சிறுவயது முதலே கதைகள் எழுதுவதிலும் நாடகங்களை இயக்குவதிலும் நடிப்பதிலும் இவருக்கு அளப்பரிய ஆர்வம் இருந்தது. சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற ஒற்றை கனவோடு சென்னைக்கு வந்த இவருக்கு ஆரம்பத்தில் வறுமையும் போராட்டங்களுமே மிஞ்சின. ஆனால் இவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய திருப்புமுனைதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சந்திப்பு. பாரதி ராஜாவின் பாசறையில் உதவி இயக்குனராக தன் பயணத்தை தொடங்கிய பாக்யராஜ் 16 வயதினிலே திரைப்படத்தில் ஒரு சிறிய காட்சியில் தோன்றி நடிகராகவும் கிழக்கே போகும் ரயில் படத்திற்கு வசனம் எழுதியதன் மூலம் வசனகர்த்தாவாக தன் முத்திரையை பதித்தார். அதன் பின்னர் 1979ஆம் ஆண்டு வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அன்றாட நடுத்தர குடும்பங்களின் கதைகள், மனிதர்களின் எளிய உணர்வுகள் மற்றும் யதார்த்தமான நகைச்சுவையை தன் பாணியாக கொண்டு தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தார். அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், சின்ன வீடு, டார்லிங் டார்லிங் டார்லிங், டாவணி கனவுகள் என இவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. குறிப்பாக முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இவர் கையாண்ட முருங்கைக்காய் தத்துவம் இன்றளவும் தமிழ் திரையுலகில் பேசப்படும் ஒரு மாபெரும் ட்ரெண்ட் செட்டர். காலிவுட் தாண்டி பாலிவுட்டில் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சனை வைத்து ஆக்ரி ராஸ்தா என்ற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கி இந்திய சினிமாவையே தன் பக்கம் நடிகர் மட்டுமல்லாமல் சிறந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவராக விளங்கினார். அது மட்டுமின்றி பாக்யா என்ற வார இதழின் மூலம் பத்திரிகை உலகிலும் முத்திரை பதித்து மிகப்பெரிய வாசகர் வட்டத்தை உருவாக்கினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களாலேயே எனது கலை உலக வாரிசு என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட பெருமைக்குரியவர் கே. பாக்யராஜ். தொடர்ந்து சினிமாவில் ஆக்டிவாக இருந்து வந்த இந்த திரைக்கதை மன்னன் நேற்று தனது 73ஆம் வயதில் சென்னையில் மாரடைப்பு காரணமாக திடீரென காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகையும் நிலைகுலையச் செய்தது. இவருக்கு பூர்ணிமா என்ற மனைவியும் சாந்தனு, சரண்யா என்ற 2 பிள்ளைகளும் உள்ளனர். அவரது மறைவுச் செய்தி கேட்டு முன்னாள் முதலமைச்சர், திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய அசாத்திய பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழக அரசின் முழு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது இறுதிச் சடங்குகள் தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டு நிறைவடைந்துள்ளன. திரையுலகினரும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் கண்ணீர் மல்க அவருக்கு தங்களது இறுதி விடையை கொடுத்துள்ளனர். காலங்கள் கடந்தாலும் தலைமுறைகள் மாறினாலும் எளிய கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு திரையரங்கில் இருக்கும் ரசிகனை எப்படி சீட்டின் நுனிக்கு கொண்டு வருவது என்ற இவரது திரைக்கதை ஃபார்முலா என்றும் அழியாதது. தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் திரைக்கதைக்கு ஒரு புதிய இலக்கணம் வகுத்துக் கொடுத்த இந்த திரைக்கதை மன்னனின் அசாத்திய சினிமா பயணம் தமிழ் திரையுலகின் வரலாற்றில் என்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். மண்ணுக்குள் நீங்கள் மறைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் வாழ்வீர்கள். திரைக்கதை உலகமே மண்டியிட்டு அழுகிறது. உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என கண்ணீர் கடலோடு விடைபெறுகிறோம். அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நமது DN 360 நியூஸ் சேனல் சார்பாக மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.